சார், இப்போ திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கு. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுமே இப்போ எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும் கடந்த முறையை விட அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு இருக்கும் போது, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. இதனோட முடிவு என்னவா இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? கூட்டணி கட்சிகள் கேட்ட மாதிரியே அதிக தொகுதிகள் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாங்களா? இல்ல, இது ஆக்சுவலா வந்து கூட்டணி கட்சிகளை திமுக எப்பயுமே அடிமைகளாக வச்சிருக்கிறது அவர்களுக்கு வழக்கமான ஒண்ணு. ஆனா அந்த கூட்டணி கட்சிகள் வந்து முதல்ல ஆரம்பத்துல வேகமா வீராப்பு காட்டுவாங்க, அதற்கப்புறம் ஆடி ஓடி அடங்கி போயிட்டு கொடுக்கறத தனியா பெட்டிகளை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு போறது வழக்கமா இருக்கக்கூடாது. கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து காசு விலை போனதுக்கு அப்புறம் வந்து திமுக உதாசனப்படுத்தாம கொஞ்சவா செய்வாங்க. அதனால இப்போ ஜனநாயக விரோத பாசிச திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்கள் இருக்கிறாங்க. இந்த தொழிலாளர்களுக்காக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கம்யூனிஸ்டுகள் அந்த கட்சிக்கு துணை போறாங்களே, இதை விட கேட்கல சார். ஆமாயா, சார் ஜவஹர் அலி சார், ஒரே நிமிஷம் சார், சாரிங்க, இங்கே ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ இப்போ வந்துச்சு. இப்போ கேட்குது. இப்போ என்ன பண்ணலாங்க? ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துட்டா இல்லை அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து போயிடலாம்? இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே போயிடலாம் ஜி. சார் ஜவஹர் அலி சார் இருந்து அப்படியே போயிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஜவஹர் அலி சார், நிகழ்ச்சி உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் சார். இப்போ திமுக வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாமே கடந்த தேர்தலை விட அதிக தொகுதிகள் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளோட எதிர்பார்ப்பு திமுக நிறைவேற்றும் அப்படின்னு நம்ம நம்பலாங்களா? திமுக எப்பயுமே கூட்டணி கட்சிகளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனா வேற வகையான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாங்க. ஆனா சீட்டு கொடுப்பாங்களான்னா அதெல்லாம் வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய உரிமைகளை சரியா கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு வேண்டிய பெட்டிகளை கொடுப்பாங்க, அதுதான் பண்ணுவாங்க. ஆனால் அவர்கள் உரிமையை பேசுவதற்கு, சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அதற்கான பிரதிநிதித்துவம் அவங்க என்னைக்குமே கொடுத்த வரலாறுகள் இல்லை. அதாவது கம்யூனிஸ்டுகள் காசுக்கு விலைக்கு போனது பிறகு திமுக உதாசனம் பண்ண கொஞ்சமா செய்வாங்க. அதனால இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒரு ஜனநாயக விரோத ஆட்சி, ஒரு பாசிச சக்தியினுடைய ஆட்சி. இது வந்து யார் யாருக்கு? தொழிலாளர்களுக்கு, தோழர்களுக்கும் சாதாரண ஏழைகளுக்கு எதிரான ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இது எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒண்ணு கூட கேட்காத இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு வாய்மூடி மௌனமா இருக்கிறாங்க. ஏன் மௌனமா இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு தேவை என்னமோ அதை பூர்த்தி செய்து திமுக. புரியுது சார், நீங்க இப்ப பெட்டி கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றீங்கல்ல. இப்போ ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடும் என்ன இருக்கு? நம்மளோட கட்சி வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் அப்படிங்கறதான் நோக்கமா இருக்கு. அதிக இடங்கள்ல நம்ம போட்டியிடணும், அதிக தொகுதிகளை வின் பண்ணணும் அப்படிங்கறதான் நோக்கமா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பணம் கொடுத்துட்டு அவங்கள சமாதானப்படுத்தினா அதுக்கு கூட்டணி கட்சிகள் ஒத்துப்பாங்களா சார்? நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து சரியான பிரதிநிதித்துவம் திமுக கொடுக்குதா கூட்டணி கட்சிகளுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை தான் காங்கிரஸ் கேட்கிறாங்க. நீங்க 2011 63 சீட்டு கொடுத்தீங்களா? அன்றைய விட இன்னைக்கு நாங்க நிறைய வளர்ந்துருக்கோமே, ஏன் சீட்டை குறைச்சிட்டீங்க? அதனால ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுங்கன்னு அவங்க கேட்கிறாங்க. இப்போ இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து உங்க மானத்தை பத்தியோ மரியாதையை பத்தியோ ரோசத்தை பத்தியோ எல்லாம் பேச முடியாது. ஒரு முறை அவங்க கிட்ட கை நீட்டி, இப்ப தேர்தல் செலவுக்கே கை நீட்டி பணம் வாங்கும்போது பகிரங்கமா சொல்றாங்க ஆளுக்கு 25 கோடி ரூபாய் வாங்கணும்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எப்படி ரோசமா அவங்க நடந்துக்கிற முடியும்? எப்படி பேச முடியும்? மக்கள் பிரச்சனையை பேச முடியுமா? இப்போ ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அதிகமா இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர் போராட்டத்துல கம்யூனிஸ்ட் போய் கலந்துக்கிட்டாங்களா? இல்ல அரசு ஊழியர்கள் போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்களா? ஆசிரியர், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், எத்தனையோ போராட்டங்கள் களமாவே இருக்கு. இதுல ஏதாவது கம்யூனிஸ்டுகள் போய் கலந்துக்கிட்ட அந்த தொழிலாளர்களுக்காக, ஏன் போக்குவரத்து தொழிலாளர்கள், அதுல கம்யூனிஸ்ட் சங்கம் நல்ல மிக பலமா இருக்கக்கூடியது, அதுல போய் ஏதாவது கலந்துக்கிட்டு அவர்களுக்கு ஆதரவாக நிக்கிறாங்களா? எதுவுமே இல்ல. எதுப்படுத்தாலும் திமுக ஊபிஸ விட இவங்க மோசமாவே அந்த திமுகவுக்கு இவங்க முன்னணியா இருக்கிறாங்க. இப்ப இந்த ஆட்சி தான் சிறந்த ஆட்சி. இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு. இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இந்த ஆட்சி தமிழ்நாட்டுல எதுவும் கடன் வாங்காத ஆட்சி. திமுக காரனை விட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பேசுறான். ஏன் பேசுறான்? பணம்.
பணம் தான் சார், பெட்டி தான் சார். இன்றைக்கு எப்படியாப்பட்ட தலைவர்கள், கல்யாண சுந்தரம் என்ன, பாலன் எங்க, சங்கரையா எங்க, ஏன் நம்ம இறந்து போனாரு நல்லக்கண்ண ஐயாங்க, அப்படிப்பட்ட தலைவருக்கு இருந்த நிலையில இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்களும் காசுக்காக விலை போகக்கூடிய தலைவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆனா புரியுது சார். இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே கடந்த தேர்தலில் 6 சீட்டுகள் வந்து 2021 தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. இப்ப எல்லாருமே அதை 2 மடங்கால கேட்கறாங்க. 10 தொகுதிகளுக்கு மேல கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு கூட கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்ன சொல்றாங்க, முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு, இன்னும் இறுதி பேச்சுவார்த்தையில் வந்து நாங்கள் அதிக தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக பணம் கொடுக்குது அப்படின்னா இப்ப கொடுக்குற தொகுதியை வாங்கிட்டு போக வேண்டியதானே? அப்புறம் ஏன் கூட்டணி கட்சிகள் இறுதி பேச்சுவார்த்தையில் நாங்கள் கேட்போம்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதப்போ? சார் இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி சார். உண்மை என்னடா, கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கம்யூனிஸ்டுகளுக்கு சீட்டு குறைவா தான் கொடுக்க போறாங்க. ஆளுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சீட்டு கம்மி, 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு சீட்டு கம்மி. முஸ்லீம் லீக்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 2 சீட்டு தான் முஸ்லீம் லீக், உங்களுக்கு 2 சீட்டு தான். ஏன்னா இன்னொரு சில கட்சிகள்லாம் வருதுன்ட்டு எல்லா கம்யூனிஸ்டுகளுக்கும் எல்லா முஸ்லீம் இயக்கங்களுக்கும் ஒவ்வொரு சீட்டு குறைவா தான் கொடுக்கறாங்க. அதுக்கு தகுந்த என்ன பரிகாரம் பண்ணணுமோ பண்ணிக்கிறோம். அதற்கு தகுந்த எத்தனை பெட்டி அனுப்பணுமோ அனுப்புறோம். ஏன்னா கொள்ளடிச்சிருக்க பணங்க நிறைய இருக்கு. அதை எப்படி பதுக்கணும்னு தெரியாம தண்டனைக்கிட்டு இருக்க இந்த நிலையில இவர்கள் வேற கொடுத்து சமாளிச்சுறாங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய உண்மையான கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இல்லங்கிறத வேதனை. அதனாலதான் மக்கள் வந்து இந்த கம்யூனிஸ்டுகளாவே பாக்குறது இல்ல. அவர்கள் உரிமைகளுக்காக அவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டிலே இல்ல. அதே நிலைதான் விசிகாவுக்கு ஏதாவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஏதாவது பேசுறாங்களா? வேங்க வெயில் பிரச்சனைக்காக போராடினாங்களா? இன்னைக்கு இந்தியாவிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இருக்குது. அதற்காக குரல் கொடுத்தார்களா? அவர்களை விட இவர்களும் வந்து அடிமைகளாகிவிட்டார்கள். இஸ்லாமிய கட்சிகளை சொன்னால் இன்னும் பிரமோசம். என்னன்னா நபிகள் நாயகத்துக்கு ஈக்குவலா ஒரு கருணாநிதியமோ ஸ்டாலினை வச்சு பேசக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு கேவலமான ஒரு நிலை தமிழ்நாட்டுல இந்த இஸ்லாமிய இயக்கங்களிடையே இருக்கும்போது இவர்கள் எல்லாம் பணத்துக்கு விலை போனவர்கள். இதற்கெல்லாம் முடிவு கட்டணும்னால் மீண்டும் இந்த திமுக படுதோல்வி அடையணும். 91 போல படுதோல்வி அடைந்தால் இது மீண்டும் இவர்கள் உரிமைகளுக்காக போராடுவார்கள். ஆனா புரியுது சார். இப்ப திமுக கூட்டணி கட்சிகளை ஏதோ ஒரு வகையில சமாதானப்படுத்தினாலும் கூட கூட்டணி கட்சிகள் சமாதானமாகிற சூழல்ல இருக்காங்களா? இன்னைக்கு காங்கிரஸ் வந்துட்டு அதிக தொகுதி 40 தொகுதிகள் வரை கேட்கறாங்க. இப்ப கம்யூனிஸ்டுகள் 2 மடங்கா தொகுதிகள் கேட்கறாங்கல்ல. திமுகவோட சமாதானத்துக்கு இவங்க உடன்படுவாங்களா? அதாவது சார் நீங்க உரிமை கொள்கை இதெல்லாம் இவங்க எல்லாம் பாக்குறது இல்ல. இவர்கள் உடன்படுவாங்களா உடன்பட மாட்டாங்களா என்பதெல்லாம் இல்ல. அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் போது உடன்பட்டு போன வரலாறுகள் இருக்குது. அதனால சொல்றேன் உடன்பட என்னடா இவர்களுடைய நோக்கம் ஒரே ஒற்றை புள்ளியில் இவர்கள் கருத்து என்ன இருக்கு? மதவாத பிஜேபி கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனா மதவாத பிஜேபி கூட கூட்டணி வைத்தவர்கள் தான் மதிமுக, விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் எல்லாம். ஆனா அதை எதிர்ப்பதற்காக நாங்க ஓரணியில் நிக்கிறோம்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு பெட்டியை வாங்குறது அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு மக்களை திசை திருப்பிடுவாங்க. இப்போ இன்னைக்கு கூட வந்து சோடங்கர் என்ன சொல்லிட்டாரு? அவர்கள் கொடுக்கக்கூடிய தொகுதி எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை, அதனால நான் டெல்லிக்கு சென்றேன், இன்னைக்கு மத்தியான பிளைட்ல கிளம்பி போயிட்டாரு. ஓகே. அதனால இது அவர்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. காங்கிரஸ் கட்சியில குழப்பம் இருக்கு, ஆனா கம்யூனிஸ்டுகள்ல குழப்பமா இருக்குன்னா நிச்சயமாக நான் எதிர்பார்க்க முடியாது. இழுக்கிற மாதிரி இப்ப இழுப்பாங்க, அதுக்கப்புறம் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு இதையெல்லாம் சைலண்டா போயிடுவாங்க என்னுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் இதை திமுக இவர்களை பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. கேட்பாங்க, நாம கடைசியில என்ன கொடுக்கிறதோ வேண்டியதை வாங்கிட்டு விட்டுருவாங்கிறத நிலையில தான் இன்றைக்கு இவர்கள் மக்களுக்காகவோ இந்த உரிமைக்காக தமிழ்நாட்டு மண்ணுக்காகவோ தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பேசக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் இல்லை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கார்கள். மக்கள் நிச்சயமாக அதற்கு எதிரான ஓட்டு தான் போடுவாங்க. ஆனா புரியுது சார். இப்ப 2021 தேர்தலில் கம்யூனிஸ்டுகளுக்கு 6 சீட்டு கொடுத்தாங்கல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி சமாதானப்படுத்துவாங்கன்னா அதை விட குறைவான தொகுதிகள் கொடுத்தாலும் கூட கம்யூனிஸ்ட் ஏத்துக்கிற நிலைமையில தான் இருக்குதா? அதை நம்ம உறுதியா நம்பலாங்களா? சார் அவங்களுடைய தலையெழுத்து அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? கட்சியை நீங்க எப்பயுமே திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கழுத தேஞ்சு கட்டருமான கதை தான். கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டில் மிந்தி இருந்த நிலைமை எப்படி? நானும் சிறு வயதிலே கம்யூனிஸ்டாக இருந்தவன் தான்.
அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகள் நிலை வேற. இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் எப்படி கட்டெரும்பா போய் தேஞ்சுக்கிட்டே போகுதுன்னா, திமுக கூட்டணி சேர்ந்ததற்கு அப்புறம் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இவர்களுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு வேற வழி இல்ல சார், வேற வழி இல்ல. திமுக சொல்லக்கூடியதை கேட்டுதான் ஆகணும். அவர்கள் அடிமை கூட்டமாக இருக்கணும். அதே போலதான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இதே நிலைதான். அவர்களுக்கு கடந்த முறையை விட ஒரு சீட்டு 100% எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தெளிவா சொல்லிட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீட்டு கம்மி. இதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா வாங்க, இல்ல கட்டி போங்கன்னே சொல்லக்கூடிய நிலைமையில அந்த பாஸ் அந்த இதோட இருக்கிறாங்க திமுக. அந்த திமிர காரணம் என்னன்னா, ஓபிஎஸ் பண்ற கொத்தடிமைகள் வந்துட்டாங்க, அந்த ஒத்த சீட்டு அவர் கொடுத்துட்டா ஓரளவுக்கு ஓட்ட வாங்கிடலான்ட்டு இந்த கொத்தடிமைகளுக்கு இன்னொரு கொத்தடிமை பேசுறதுனால அவர்களுக்கு அந்த திமிர்த்தனம் வந்து விட்டது. ஆனால் உண்மை என்னண்டா, கம்யூனிஸ்டுகளுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை இருந்துச்சுன்னா உண்மையிலே அவர்கள் இந்த தேர்தல் களத்தை தனிச்சு நின்று போட்டிட்டு தனி களத்தை அமைப்பார்கள். ஏன்னா இன்றைக்கு தமிழகத்திலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகள், போராட்ட களங்கள், நடக்கக்கூடிய அவலங்கள், கள்ளச்சாராய மரணம், போதை வஸ்துகளால் தமிழ்நாடு பின்னோக்கி போகக்கூடிய இந்த சூழ்நிலைகளாம் எதிர்த்து குரல் கொடுத்திருக்கணும். அதையெல்லாம் செய்யாதனால இனிமேலாவது செய்வாங்கன்னு எதிர்பார்த்தால் மக்கள் தான் ஏமாந்து போகணும். அதன் மக்கள் நாங்க திருத்திக் கொண்டு இவர்களை வீட்டுக்கு அனுப்பி அடியோடு ஒழிப்பதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும் இந்த தேர்தல் என்பதா என்னுடைய கருத்து. ஓகே சார், முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஜவஹர் அலி சார், சார் இப்ப மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் திமுக சமாதானப்படுத்திட்டு வந்தாலும் கூட காங்கிரஸ் கடைசியில் திமுக சொல்லக்கூடிய தொகுதிகளை வாங்கிக்கும் நம்ம நம்பலாங்களா? சார், இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்கள் கவனிக்கிறாங்க. விலைவாசி உயர்வா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், திமுக செய்ய ஊழல்களாக இருக்கட்டும், இந்த தமிழ்நாடு எவ்வளவு கடனாயிருக்கு, இதை எதுவுமே கேட்காம இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய மானம் மரியாதை எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து போயிருக்குது. அதாவது திமுக ஒரு பாசிச சக்தின்னு இந்த கட்சிகள், கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு கடந்த 10 வருஷமா போய் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒரு மூழ்கிட்டு இருக்கக்கூடிய கப்பல். அந்த கப்பல்ல இப்ப தேமுதிக இணைஞ்சிருக்காங்க. இப்ப என்னன்னா, நேத்து வந்த தேமுதிகக்கு ராஜ்யசபா சீட்டு ஒரு தொகுதியும் 6 சீட்டுங்கும் போது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி நியாயமா தான் இருக்கு. என்னன்னா 0.4% வாங்கின ஒரு கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒரு 6 சட்டமன்ற தொகுதி கொடுக்குறீங்கன்னா, நேற்றுக்கு ஒரு இஸ்லாமிய கட்சியை சேர்ந்தவர் கேட்டாரு, நாங்க 12% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் நேற்று கேட்டார் சார். அவரு அதே ஒன்னொன்னு என்ன, திமுக தோல்வி பயத்தினால எல்லா கூட்டணி கட்சியிலும் இருக்கிற போற வர்ற கட்சிகள் எல்லாத்தையும் வாங்கன்னு கூட்டு வச்சுக்கிட்டா கூட, அதாவது வேற கட்சிக்கு இவங்க போக முடியாது, ஒரு அவங்களுக்கு வேற அந்த பிஜேபிங்கிற ஒரு கட்சி இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்தை காட்டி முஸ்லிம்களுக்காகவோ விடுதலை சிறுத்தைகளுக்காகவோ பிரதிநிதித்துவத்தை நான் கொடுக்க மாட்டேன், என் கூட தான் இருக்கணும் உனக்கு கட்டாயம், அதனால நான் உனக்கு இப்படிதான் கொடுப்பேங்கிறது என்ன விதமான ஜனநாயகம்? இது ஜனநாயகமா? அந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணாமா? இல்ல புரியுது சார். இப்ப மற்ற கட்சிகள் வந்து வேறு கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக குறைந்த தொகுதிகள். ஆனா காங்கிரஸ் அப்படி திமுக அவங்க வெளிப்படையா சொல்றாங்களே, புதிதாக அந்த கட்சியோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன்னு சொல்றாங்களே, அவங்கள தக்க வைக்கிறதுனா அப்ப திமுக என்ன செய்யும்? அதாவது காங்கிரஸ் வந்து இரண்டு நிலையில இருக்கிறாங்க. தாவேக்காக்கு போறதா திமுகவுக்கு போறதாங்கிற ஒரு மனநிலை இருக்கு. காங்கிரசினுடைய பெரும்பான்மையான தொண்டர்கள் தாவேக்காக்கு போகலாம், முக்கிய தலைவர்கள் எல்லாம் தாவேக்காக்கு போகலாங்க நிலையில. ஆனா இந்த மாநில தலைவரா இருக்கக்கூடிய அந்த அடிமையாக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எல்லாம் திமுக கிட்ட போனாதான் நாம மறுமுறை கல்லாப்பட்டி இருப்போம் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் போடுது. நம்ம கிரீஸ்வரங்கர் சொல்லக்கூடிய கருத்துகள், பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி மாணிக் தாக்கூர் வந்து அங்க திருப்பி அடிப்போம் எவ்வளவோ சொல்லக்கூடிய விஷயம் திமுகவும் வாய் திறக்கிறது இல்ல, அங்க இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய தலைவர் ராகுலும் வாய் திறக்கிறது இல்ல. இவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய யுத்த களம் போய்கிட்டு இருக்கு, பஞ்சாயத்து முத்தி போய் இருக்கிறது ஒண்ணு. ஆனால் இதையெல்லாம் கடைசி கட்டத்துல காங்கிரஸ் ஏத்துக்குமாண்டா? ஏத்துக்குவாங்க. ஏன்னா அவர்களுக்கு வேறு மனநிலை.
Okay. எப்படியாவது திமுக, ஆனா ஒரே ஒரு காரணத்தை சொல்றேன். இன்னைக்கு திமுக என்ன பண்ணிருக்கு, ஒரே இது. இன்னைக்கு சுருக்கமா சார். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு ஜவஹர்லால், நாங்க ஒரு கட்சியினுடைய தலைவர், நாங்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவோம் சொல்றாரு. அப்போ என்ன அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? ஓகே, இதுதான், இது போன்ற அழுத்தங்களை இந்த சிறிய ஒரு சமூகத்தை சார்ந்த கட்சிகளுக்கு இந்த திமுக ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்களை தங்களுடைய சின்னத்திலே போட்டியிடுவதற்காக அவர்களை நிர்பந்தப்படுத்துறாங்கன்னா அவர்களுக்கு பெட்டி போகாம இதெல்லாம் நடக்குமாங்கிறத என்னுடைய கேள்வி. ஓகே சார், நன்றி சார்.